வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்றாரு. இந்த வாய்ப்பு கிடைக்கலங்கிற அந்த கிரிட்டிசிசம்க்கு கங்கனா ரனாவத் அவர்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டிருக்காங்க. தன்னுடைய எமர்ஜென்சி திரைப்படத்திற்கு ஏஆர் ரஹ்மான் தான் இசையமைக்க வேண்டும் என்று அவருடைய அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் கூட கொடுக்கல. அதுக்கு கேட்டா இது ஒரு ப்ராபகண்டா ஃபிலிம் அப்படிங்கிறீங்க. ப்ராபகண்டானா வரலாறு திரிச்சு உங்களுக்கு ஏதுவாக ஒரு அரசியல் கட்சிக்கு ஏதுவாக ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இங்கு அனைவருக்குமே சொந்த வாழ்க்கையில நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும். தான் ஒடுக்கப்பட்டிருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பேசியிருப்பாங்க, இல்ல இண்டஸ்ட்ரிக்குள்ள அவங்களுக்கு எதிரான ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் நீங்க விக்டிம் கார்டை தூக்கிட்டு வரீங்க. யூ ஆர் ஷெட்டிங் crocodile tears அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க கங்கனா ரனாவத். இந்த ஒரு விமர்சனம் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவுது. வாய்ப்பு வரலங்கிறீங்க. வாய்ப்பு வரும்போது அதை தட்டி கழித்து விட்டு இன்னும் நீங்கள் வேலை செய்த திரைப்படங்கள், இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா சாவா திரைப்படம் வந்தது. சாவா திரைப்படம் நாடு முழுக்க எவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சுன்னு தெரியும். அதுல மியூசிக் கம்போஸ் பண்ணது ஏஆர் ரஹ்மான் தான் எல்லாருக்குமே தெரியும். ஏஆர் ரஹ்மான் சாவா திரைப்படத்திற்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இப்போ இதே ஊடக பேட்டியில் என்ன சொல்றாரு தெரியுமா? சாவா இஸ் a divisive film. அதாவது மக்களிடையே பிரிவினையை தூண்டக்கூடிய ஒரு திரைப்படம் தான் இந்த சாவாவா. I mean, you've said you're very proud of the soundtrack of Chava, and it is a really good soundtrack, but it is a divisive film. It is. You know, I watched it. I'll be really honest with you. It is divisive. I think it cashed on divisiveness, but I think the core of it is to show the bravery. அப்படி தெரிந்திருந்தால் மக்கள் மத்தியில இது பிரிவினையை தூண்டுது, வெறுப்பை பரப்புது என்று தெரிந்திருந்தால் எதற்காக அந்த திரைப்படத்துல ஒர்க் பண்ணணும்? திரைப்படத்துல ஒர்க் பண்ணிட்டு பல மாசம் கழிச்சு நோ தட்ஸ் வெரி பேட் அப்படின்னு சொல்வது தார்மீக அடிப்படையில் எப்படி நியாயம்?